வணக்கம் நேயர்களே. உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். ஆமா, இன்னைக்கு நாம பேச போற டாபிக்ஸ் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பா. அதாவது 2026 பிப்ரவரி மாசத்துல நடந்த பல முக்கியமான நடப்பு நிகழ்வுகள், உலகளாவிய செய்திகள், அப்புறம் சில ஆச்சரியப்பட வைக்கும் வரலாற்றுத் தகவல்கள் இதையெல்லாம் பத்தி தான் நாம இன்னைக்கு டீப்பா பேசப் போறோம். உங்களுக்காக பலதரப்பட்ட ஆதாரங்களை நாங்க அலசி ஆராய்ந்து அதிலிருந்து முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த செஷன்ல பிரித்தெடுத்து வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியோட ஸ்பெஷாலிட்டியே இது ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி தான் இருக்க போகுது. நான் உங்களுக்காக சில முக்கியமான கேள்விகளை முன்வைக்க போறேன். நம்ம எக்ஸ்பர்ட் அதற்கான ஆழமான பின்னணியை விளக்க போறாங்க. நிச்சயமா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். முதல்ல நம்ம பேச போறது இப்ப உலகமே பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான். அதாவது ஏஐ, செயற்கை நுண்ணறிவு. ஆமா, ஏஐ ரேஸ் இப்ப ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இந்த உலகளாவிய ஏஐ பந்தயத்துல இப்போ இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? குறிப்பா இந்த டாடா மற்றும் ஓபன் ஏஐ கூட்டணி, அப்புறம் 8 வயசு சிறுவனோட சாதனை பத்தி நம்ம ஆதாரங்கள் என்ன சொல்லுது? இப்ப நாம இருக்கிற இந்த காலகட்டத்துல ஏஐ ரேஸ்ல எந்த நாடு முன்னணியில இருக்கோ அதுதான் எதிர்கால உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்க போகுது. அது உண்மைதான். சமீபத்துல வெளியான உலகளாவிய ஏஐ அறிவுசார் பந்தய அறிக்கை 2026. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா முதலிடத்திலையும், சீனா 2வது இடத்துலயும், சிங்கப்பூர் 3வது இடத்துலயும் இருக்கு. அப்போ இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? இந்தியா 6வது இடத்துல இருக்கு. இது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம்தான். ஆனா இந்த ரிப்போர்ட் இன்னொரு முக்கியமான உண்மையும் நமக்கு உணர்த்துது. இன்னொரு உண்மையா? அது என்ன? அதாவது இந்தியாவுல ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுக்கான திறமையான மனித வளம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. மற்றும் அது தொடர்பான நிர்வாகத்துல நாம இன்னும் ரொம்பவே பின்தங்கி இருக்கோம். ஓஹோ. இது எளிமையா சொல்லணும்னா நம்ம கிட்ட தலைசிறந்த டிரைவர்கள் இருக்காங்க, ஆனா ஓட்டுறதுக்கு உலகத்தரம் வாய்ந்த ரேஸ் ட்ராக் இல்லைன்னு சொல்லலாம். சூப்பர் உதாரணம். அப்போ அந்த ட்ராக்க உருவாக்குற வேலை நடக்குதா? இந்த ஒரு குறையை சரி செய்யறதுக்காகத்தான் இந்தியாவோட மிகப்பெரிய நிறுவனமான டாடா குழுமம் ஓபன் ஏஐ நிறுவனத்தோட கைகோர்த்து ஒரு மாபெரும் முன்னெடுப்பை செஞ்சிருக்காங்க. அப்போ இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போகுது. ஆனா இந்தியாவின் முதல் பெரிய அளவிலான ஏஐ தரவு மையத்தை, அதாவது ஒரு மாபெரும் டேட்டா சென்டரை உருவாக்குறதுக்கான கூட்டணி தான் இது. இதனால என்ன லாபம் கிடைக்கும்? இந்த டேட்டா சென்டர் முழுமையா செயல்பட ஆரம்பிச்சதுன்னா இந்தியாவில் இருக்கிற ஏஐ நிறுவனங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டிங் பவர் ரொம்ப சுலபமா கிடைக்கும். இது நம்ம உள்கட்டமைப்புல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி. மனித வளத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு சொன்னீங்க இல்லையா? அதை நிரூபிக்கிற மாதிரி தானே அந்த 8 வயசு சிறுவனோட சாதனை இருக்கா? 100% இந்தியா ஏஐ தாக்க உச்சி மாநாடு 2026 நடந்த ஒரு விஷயம் எல்லாரையும் ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சது. அந்த 8 வயசு பையனை பத்தி சொல்றீங்களா? ஆமா, ரன்வீர் சஸ்தேவா அப்படிங்கிற சிறுவன் அந்த மாநாட்டில் உரையாற்றி இருக்கான். அந்த மாநாட்டோட மிக இளம் வயது பேச்சாளர் அவன்தான். 8 வயசுல ஏஐ பத்தி பேசுறானா? யோசிச்சு பாருங்க, ஒரு 8 வயசு பையன் ஏஐ பத்தி இவ்ளோ தெளிவா பேசுறான்னா இந்தியாவோட எதிர்கால மனிதவளம் எந்த அளவுக்கு தயாராகி வருதுன்னு. நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. சின்ன வயசுலயே இந்த அளவுக்கு தொழில்நுட்ப அறிவு வர்றதுக்கு அரசாங்கம் தரப்புல இருந்தும் ஏதாவது முயற்சிகள் எடுக்கப்படுதா? நிறையவே நடக்குது. உதாரணத்துக்கு நீதி ஆயோக்கின் கீழ் இயங்குற அடல் புத்தாக்க திட்டம் இப்போ ஏஐ பிரினோஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அட்டகாசமான காஃபி மேசை புத்தகத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏஐ பிரனோஸ், அதாவது ஏஐ மூலமா தொழில் தொடங்குற என்டர்பிரனர்ஸ், கரெக்டா? சரியா சொன்னீங்க. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட துறைகள்ல இயங்குற 45 ஏஐ புத்தாக்க நிறுவனங்களை இந்த புத்தகம் ஆவணப்படுத்துது. அப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி தொழில்நுட்பத்தை அடித்தளத்திலேருந்தே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லியோட சரோஜினி நகர்ல இந்தியாவின் முதல் ஏஐ அடிப்படையிலான சிஎம் ஸ்ரீ பள்ளி திறக்கப்பட்டிருக்கு. ஒரு ஏஐ பள்ளி அப்படிங்கிறது வழக்கமான பள்ளியிலிருந்து எப்படி வித்தியாசப்படும்? தேசிய கல்விக் கொள்கை 2020 பின்பற்றி இந்த மாதிரி பள்ளிகளை உருவாக்குறாங்க. இங்க வெறுமனே கரும்பலகையும் சாக்பீஸும் மட்டும் இருக்காது. வேற என்னெல்லாம் இருக்கும்? ஏஐயால் இயங்கக்கூடிய ஸ்மார்ட் வகுப்பறைகள், ஒவ்வொரு மாணவனோட கற்றல் திறனுக்கும் ஏத்த மாதிரி தனிப்பயனாக்கப்பட்ட டிஜிட்டல் கற்றல் கருவிகள்னு எல்லாமே அதிநவீனமா இருக்கும். ஒரு மாணவனுக்கு எந்த பாடம் கஷ்டமா இருக்குன்னு ஏஐயே கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும். Here's where it gets really interesting. ஒரு பக்கம் டாடா மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கள், இன்னொரு பக்கம் 8 வயசு சிறுவன் அரசு பள்ளிகள்ல ஏஐன்னு இந்தியா பல தளங்கள்ல செயல்படுறது ரொம்பவே வியப்பா இருக்கு. நிச்சயமா
சரி, எதிர்கால தொழில்நுட்பத்திலிருந்து நம்ம கவனத்தை கொஞ்சம் பழங்கால வரலாற்று பக்கம் திருப்புவோம். இந்த பிப்ரவரி மாசத்துல வரலாற்று ரீதியா சர் தாமஸ் மன்ரோவுக்கும் நீலகிரிக்கும் உள்ள தொடர்பு பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் வந்துச்சே, அது என்ன? வரலாறு எப்போதுமே பல ஆச்சரியங்களையும் முரண்களையும் தனக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது தாமஸ் மன்ரோவின் 200வது நினைவாண்டாகும். ஓ, அதனாலதான் அவரை பத்தி இப்போ பேசுறாங்களா? ஆமா, இதை முன்னிட்டு நீலகிரி ஆவண மையம், அதாவது நீலகிரி டாக்குமெண்டேஷன் சென்டர், தமிழக அரசிடம் ஒரு சிறப்பு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. தாமஸ் மன்ரோவை சும்மா ஒரு ஆங்கிலேய அதிகாரி அப்படின்னு நாம கடந்து போயிட முடியாது. அவர் அவ்ளோ முக்கியமானவரா? அவர் 1820லிருந்து 1827 வரைக்கும் மெட்ராஸ் மாகாணத்தோட ஆளுநராயிருந்தார். குறிப்பா ரயத்வாரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விவசாய முறையை அறிமுகப்படுத்தினார். ரயத்வாரி முறைனா இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளும் அரசாங்கமும் நேரடியா தொடர்பு வச்சுக்கிறது, சரிதானே? எக்ஸாக்ட்லி. அது மட்டுமில்லாம நவீன நிர்வாகம், காவல்துறை, கல்வி இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டதும் அவர்தான். இந்தியாவிற்கு ஒரு கூட்டாட்சி அமைப்பு வேணும்னு அப்போதே ஆதரிச்சவர் அவர். ஃபெடரல் சிஸ்டம் பத்தி அப்பவே பேசியிருக்காரு. ஆமா, ஆனா இதுல என்ன ஒரு பெரிய வரலாற்று முரண் அல்லது சோகம்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 1826ல நீலகிரியில ஜான் சல்லிவன் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைய மன்ரோ நேர்ல போய் ஆய்வு செஞ்சார். நீலகிரியோட கிளைமேட் அவருக்கு பிடிச்சிருக்குமா? ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால 1827 மே 28ஆம் தேதி நீலகிரிய ஒரு சுகாதார புகலிடமா மாத்தலான்னு அரசாங்கத்துக்கு பரிந்துரை செஞ்சார். அதாவது சானட்டோரியம், உடல் நலம் குன்றியவங்க அங்க போய் தங்கி ரெஸ்ட் எடுத்தா சீக்கிரம் குணமாகிடுவாங்க அப்படிங்கிற அர்த்தத்திலயா? ஆமா, அதேதான். ஆனா இங்கதான் ஒரு சோகமான விஷயம் இருக்கு. அவரு செஞ்ச அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1827 ஜூலை 7. ஓகே. ஆனா துரதிர்ஷ்டவசமா நீலகிரிய சுகாதார புகலிடமா மாத்தின அதே ஜூலை 7ஆம் தேதி தாமஸ் மன்ரோ காலரா நோய் தாக்கப்பட்டு இறந்து போனார். என்னது, அதே நாள்லயா? ஆமா, தான் உருவாக்கின ஒரு திட்டம் அங்கீகரிக்கப்பட்ட அதே நாள்ல அவருக்கு ஒரு சுகாதார புகலிடம் கிடைக்காம போனது வரலாற்றோட ஒரு பெரிய முரண் இல்லையா? உண்மையிலேயே இது நெஞ்ச உருக்குற ஒரு வரலாற்று தகவல் தான். சரி, மொழி சம்பந்தமா இன்னொரு கேள்வி. அந்த அகராதி பத்தி என்ன சொல்றீங்க? தமிழ் மூலச் சொற்களுக்கும் ஐரோப்பிய மொழிகளுக்கும் என்ன சம்பந்தம்? இது ரொம்பவே ஆழமான ஒரு ஆய்வு. சமீபத்துல நம்ம துணை முதல்வர் சென்னையில தமிழ் மற்றும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் ஒப்பீட்டுச் சொற்பிறப்பியல் அகராதியின் 4வது தொகுதியை வெளியிட்டார். எட்டிமாலஜி டிக்ஷனரி, கரெக்டா? இதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? ஒரு 19 தமிழ் மூலச்சொற்கள்ல இருந்து எப்படி லத்தீன், கிரீக்கம், ஜெர்மன், பிரெஞ்சு, ஆங்கிலம் மாதிரியான மேற்கத்திய மொழிகளுக்கும் சான்ஸ்கிரிட், பாலி, சிங்களம் மாதிரியான கிழக்கு மொழிகளுக்கும் வார்த்தைகள் போயிருக்குன்னு இதுல விளக்கியிருக்காங்க. எப்படி அந்த வார்த்தைகள் வேற வேற மொழிகள்ல மாறி இருக்குன்னு சொல்றாங்க? காலப்போக்குல அது எப்படி வேற வேற சொற்களா வளர்ந்திருக்கு அப்படிங்கறத வரலாற்று ரீதியா நிரூபிச்சிருக்காங்க. ஒரு மொழி எப்படி பல கண்டங்களுக்கு பயணிச்சு புதிய மொழிகளுக்கு உயிரூட்டுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இது ஒரு மிகச்சிறந்த ஆதாரம். கேட்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே சொற்கள் மூலமா ஒரு குளோபலைசேஷன் நடந்திருக்கு. நிச்சயமா. சரி, இப்போ நம்ம அரசியல் மற்றும் மாநில கொள்கைகள் பக்கம் வருவோம். சமீபத்துல தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்கள்ல சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதே போல தேசிய அளவுல பொருளாதார குறியீடுகள்லயும் சில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. ஆமா, நிறைய அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்கு. நேயர்களுக்காக இது எல்லாத்தையும் எந்த ஒரு சார்பும் இன்றி செய்திகளாக மட்டும் கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. நடப்பு நிகழ்வுகளை அது எப்படி நடந்ததோ அப்படியே பார்ப்போம். முதல்ல தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா 2026 கோடைகால பொதுத் தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற தற்போதைய திமுக அரசாங்கத்தோட இறுதிக் கூட்டத்தொடர் பிப்ரவரி 17லிருந்து 20 வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களா? ஆமா, இதுல நிதியமைச்சர் இடைக்கால பட்ஜெட்டையும் வேளாண் அமைச்சர் இடைக்கால வேளாண் பட்ஜெட்டையும் தாக்கல் செஞ்சிருக்காங்க. தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் அப்படிங்கறதால இதுல பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஓகே. அடுத்த அஸ்ஸாம் மாநிலத்துல இடஒதுக்கீடு சம்பந்தமா ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்காமே? ஆமாம், அஸ்ஸாம் மாநில அமைச்சரவை ஒரு முக்கியமான ஒப்புதலை வழங்கியிருக்காங்க. அங்க இருக்கிற தேயிலை தோட்ட பழங்குடியினர் மற்றும் ஆதிவாசி சமூகங்களுக்கு மாநில அரசு வேலைகள்ல கிரேட் 1 மற்றும் 2 பதவிகள்ல 3% இடஒதுக்கீடு வழங்க முடிவு செஞ்சிருக்காங்க. இது ஏன் இவ்வளவு முக்கியம் சொல்றாங்க? இது ஏன் முக்கியம்னா, இதுக்கு முன்னாடி இந்த சமூகத்தினருக்கு கீழ்மட்ட பதவிகள்ல மட்டும்தான் இடஒதுக்கீடு இருந்துச்சு. இப்போ உயர் பதவிகளான கிரேட் 1 மற்றும் 2லையும் வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்க முடிவெடுக்கும் அதிகாரத்துக்கு வர முடியும்.
டிசிஷன் மேக்கிங் ரோல்ஸ் அருமை. அது மட்டும் இல்லாம முக்கியமந்திரி மகிழா உத்யமிதா அபியான் அப்படிங்கிற திட்டத்தோட விரிவாக்கமா அங்க இருக்கிற 32 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்குறதுக்கும் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. மகாராஷ்டிராலயும் ஒரு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதா ஒரு செய்தி வந்ததே, அதோட பின்னணி என்ன? மகாராஷ்டிராவுல முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அரசு முஸ்லிம் சமூகத்துக்கான 5% இடஒதுக்கீட்டை ரத்து செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சிறப்பு பிற்படுத்தப்பட்ட பிரிவு ஏ அப்படிங்கிற சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வந்துச்சு. இப்போ அதை நிறுத்திட்டாங்க. இதுக்கு அவங்க சொல்ற சட்டப்பூர்வமான காரணம் என்ன? அவங்க சொல்ற காரணம் என்னன்னா 2014ல அப்போ இருந்த அரசாங்கம் இத ஒரு அவசர சட்டமா கொண்டு வந்தாங்க. ஆனா அது முழுமையான சட்டமா மாற்றப்படாம 2016 டிசம்பர் மாசமே காலாவதி ஆகிடுச்சு. ஓ, அப்போ அது பல வருஷங்களா சட்ட அங்கீகாரம் இல்லாமலே இருந்திருக்கா? ஆமா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு விதிகள் 15(1) மற்றும் 16(2) என்ன சொல்லுதுன்னா, மதம், இனம், ஜாதி, பாலினம் இதுல ஏதாவது ஒன்றை மட்டுமே அடிப்படையா வச்சு அரசு எந்த பாகுபாடும் காட்டக்கூடாதுன்னு சொல்லுது. நீதிமன்றங்களும் இத ஆதரிக்கிறாங்களா? நீதிமன்றங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நலிந்தோர் நலனோக்கு நடவடிக்கை அப்படிங்கிறது வெறும் மத அடையாளத்தை மட்டுமே அடிப்படையா வச்சு இருக்கக்கூடாதுன்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க. இந்த சட்ட விதிகளையும் நீதிமன்ற தீர்ப்புகளையும் சுட்டிக்காட்டித்தான் இந்த 5% இடஒதுக்கீட்டை மகாராஷ்டிரா அரசு ரத்து செஞ்சிருக்கு. தெளிவான விளக்கம். சரி, பொருளாதார தளத்துல ஒரு குறியீடு மாற்றம் நடந்திருக்குன்னு படிச்சேன். அதாவது பேசியர் அடிப்படை ஆண்டை மாத்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இது ஏன் அவ்வளோ முக்கியம்? இதை நாம கொஞ்சம் பெரிய அளவுல பார்க்கணும். இந்திய அரசாங்கம் இந்தியாவின் வணிக வர்த்தக குறியீடுகளோட அடிப்படை ஆண்ட 2012-13 இருந்து 2022-23 மாத்திருக்காங்க. எந்த குழு இத பரிந்துரை செஞ்சாங்க? பேராசிரியர் நச்சிகேதா சட்டோபாத்யாய் தலைமையிலான குழு தான் இதை பரிந்துரை செஞ்சாங்க. இதை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, நீங்க 2012ல பயன்படுத்தின ஒரு ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு 2026ல இருக்கிற தொழில்நுட்பத்தை எடை போட முடியுமா? கண்டிப்பா முடியாது. டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. அதே மாதிரி தான் பொருளாதாரமும். ஒரு 10 வருஷத்துல ஒரு நாட்டோட பொருளாதாரம் பெருமளவு மாறிடும். நாம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யற பொருட்களோட வகைகள் மாறிடும். புதிய நாடுகளோட வர்த்தக ஒப்பந்தங்கள் போடுவோம். அப்போ பழைய டேட்டாவை வச்சு கணக்கிட முடியாதா? எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி இந்தியாவின் பொருளாதாரத்துல ஏற்பட்ட கட்டமைப்பு மாற்றங்களை ரொம்ப சரியா பிரதிபலிப்பதற்காகத்தான் வணிக நுண்ணறிவு மற்றும் புள்ளிவிவர இயக்குநரகம் இந்த அடிப்படையாண்டை இப்ப மாத்திருக்காங்க. அப்போதான் நம்ம பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு நடந்திருக்குன்னு துல்லியமா கணக்கிட முடியும். கரெக்ட். சூப்பர். நேயர்களுக்கு இது ரொம்பவே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தற்போதைய யதார்த்தத்தை பிரதிபலிக்க பொருளாதார கண்ணாடிய தொடச்சு புதுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒப்பீடு. அடுத்ததா நம்ம சர்வதேச அரங்கிற்கு போவோம். ஆசியாவுல நடக்கிற அரசியல் மாற்றங்கள்ல இருந்து ஆப்பிரிக்காவுல நடக்கிற துயர சம்பவங்கள் வர பல செய்திகள் இருக்கு. முதல்ல ஜப்பான்ல நடந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலை பத்தி பேசுவோம். ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய அரசியல் மைல்கல் எட்டப்பட்டிருக்கு. சனை தகைச்சி அப்படிங்கிறவங்க மகத்தான தேர்தல் வெற்றிக்கு பிறகு மீண்டும் பிரதமரா நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க தானே முதல் பெண் பிரதமர்? ஆமா, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜப்பானின் முதல் பெண் பிரதமர் இவர்தான். இது ஆசிய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஆனா இதே நேரத்துல ஆப்பிரிக்காவோட நிலைமை ரொம்பவே கவலை அளிப்பதா இருக்கு. நீங்க சூடான் நிலவரம் பத்தி தானே சொல்றீங்க? அங்க என்னதான் நடக்குது? சூடான்ல பல வருஷங்களா உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா வடக்கு டார்ஃபூர் பகுதியில் இருக்கிற எல் ஃபாஷர் நகரத்தை ஐநாவின் உண்மை கண்டறியும் குழு சமீபத்துல ஆய்வு செஞ்சாங்க. அவங்க கொடுத்த ரிப்போர்ட் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல? அங்க இனப்படுகொலைக்கான அடையாளங்கள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இனப்படுகொலையா? 21ஆம் நூற்றாண்டுலயுமா? ஆமா. இதுக்கு முக்கிய காரணம் அங்க செயல்படுற RSF அப்படிங்கிற துணை ராணுவ படைகள் தான். இவங்க கிட்டத்தட்ட 18 மாசங்களா அந்த எல் ஃபாஷர் நகரத்தை முற்றுகையிட்டு வச்சிருந்தாங்க. 18 மாசமா ஒரு நகரத்தை முற்றுகையிட்டு இருந்தாங்களா? கடந்த அக்டோபர் 2025ல அந்த நகரம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஜகாவா, ஃபார் மாதிரியான அரபு அல்லாத குறிப்பிட்ட இனக்குழுக்களை மட்டும் குறி வச்சு கொலைகள், பாலியல் வன்முறைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. இது ரொம்பவே பயங்கரமா இருக்கு. நவீன உலகத்துல இவ்வளவு சர்வதேச அமைப்புகள் இருந்தும் இப்படி ஒரு இன அழிப்பு நடக்கிறது மனித உரிமைகள் மீதான எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல்னு யோசிச்சு பாருங்க. இதை கண்டிச்ச அமெரிக்கா இப்போ 3 RSF தளபதிகளுக்கு தடையும் விதிச்சிருக்காங்க. கேட்கவே ரொம்ப பதற்றமா இருக்கு. ஆப்பிரிக்காவுல நைஜீரியால நடந்த ஒரு சுரங்க விபத்து ஒரு பெரிய சோகம்னு படிச்சேன். அது என்ன விபத்து? நைஜீரியாவோட பீடபூரி மாநிலத்துல ஒரு செயல்படாத ஈயச் சுரங்கம் இருந்திருக்கு.
கைவிடப்பட்ட அந்த சுரங்கப்பாதைகள்ல எந்த ஒரு காற்றோட்ட வசதியும் இருக்காது. அங்க உள்ள போன தொழிலாளர்களை கார்பன் மோனாக்சைடு, ஈயா ஆக்சைடு மாதிரியான நச்சு வாயுக்கள் தாக்கியிருக்கு. நச்சு வாயுக்களா? அது உடனே தெரிஞ்சிருக்காதா உங்களுக்கு? இந்த வாயுக்களோட அபாயம் என்னன்னா, இதுக்கு நிறமும் கிடையாது, வாசனையும் கிடையாது. உள்ள போறவங்களுக்கு தாங்கள் விஷவாயுவை சுவாசிக்கிறோன்னு தெரியறதுக்குள்ளேயே மயங்கிடுவாங்க. அப்படி மூச்சு திணறி குறைந்தபட்சம் 37 தொழிலாளர்கள் ரொம்ப பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. ரொம்பவே வருத்தமான செய்திகள் தான். பாதுகாப்பில்லாத கைவிடப்பட்ட சுரங்கங்கள் எந்த அளவுக்கு ஆபத்தானவை அப்படிங்கறத இது அப்பட்டமா காட்டுது. நிச்சயமா. சரி, நேயர்களோட மனசை சற்று லேசாக்கிக் கொள்ள சில பாசிட்டிவான விஷயங்களை பத்தி பேசலாம். இந்தியாவோட பல்வேறு பகுதிகளில் நடந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை நம்ம ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி மாறி மாறி பேசலாமா? தாராளமா நீங்களே ஆரம்பிங்க. நான் ஆரம்பிக்கிறேன். இங்கிலாந்து இளவரசர் வில்லியம் ஆரம்பிச்ச புகழ்பெற்ற எர்த் ஷாட் பரிசு 2026ஆம் ஆண்டு நிகழ்வு முதன்முறையா நம்ம மும்பைல நடக்க போகுதாமே. ஆமா, 2070ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியா தன்னோட நிகர சுழிய உமிழ்வு இலக்கை அடையணும்னு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க இல்லையா? அந்த சுற்றுச்சூழல் இலக்கை இந்த நிகழ்வு மேலும் வலுப்படுத்துது. ஓகே, அடுத்து என்ன நியூஸ்? மத்திய பிரதேசத்தோட ஜபல்பூர்ல ஒரு முக்கியமான ஐநா பயிற்சி திட்டம் நடக்குது. அதாவது சிறு ஆயுதங்கள் மற்றும் இலகுரக ஆயுதங்கள் கட்டுப்பாடு பத்தின ஐக்கிய நாடுகளோட தொடக்க ஃபெல்லோஷிப் பயிற்சியை இந்தியா தான் முதன்முறையா நடத்துது. துப்பாக்கிகள் மாதிரியான சிறிய ஆயுதங்கள் தீவிரவாதிகள் கைக்கு கிடைக்காம தடுக்கிறதுக்கான பயிற்சி இது. ஓ, இன்ட்ரெஸ்டிங். இன்னொரு பக்கம் அசாமோட கோலாகாட்ல உலகத்தோட முதல் வணிக அளவிலான 2G உயிரி எத்தனால் ஆலை திறக்கப்பட்டிருக்கு. அது என்ன 2G எத்தனால்? சாதாரணமா கரும்பு சாறிலிருந்து எத்தனால் எடுப்பாங்க. ஆனா 2G அப்படிங்கிறது உணவுப் பொருட்கள் இல்லாம மூங்கில் மாதிரியான வேளாண் கழிவுகளை மூலப்பொருளா பயன்படுத்தி எத்தனால் தயாரிக்கிறது. இது விவசாயிகளுக்கும் லாபம், சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப நல்லது. அருமை. பீகார் மாநிலத்துல என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. பீகாரின் ஷரண் மாவட்டம் சோனேபூர்ல ஒரு புதிய சர்வதேச விமான நிலையத்தை கட்டுறதுக்கு அங்க மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி. அதே மாதிரி மகாராஷ்டிராவோட வசாய் நகர்ல உள்ள 475 வருஷம் பழமையான அருள் அன்னை கத்தீட்ரல் 2025ஆம் ஆண்டுக்கான யுனெஸ்கோ ஆசிய பசிபிக் கலாச்சார பாதுகாப்பு விருதுகள்ல உயரிய நிலை விருது வென்றிருக்கு. இது நம்ம நாட்டோட பழமையான கட்டிடக்கலைக்கு கிடைச்ச பெருமை. கண்டிப்பா. அதே போல கலாச்சார கொண்டாட்டங்களையும் நாம மறந்துடக்கூடாது. இமாச்சல பிரதேசத்துல இருக்கிற மெக்லியோட் கஞ்சி பகுதியில திபெட்டிய புத்தாண்டு ரொம்ப சிறப்பா கொண்டாடப்பட்டது. அந்த ஆண்டுக்கு ஒரு ஸ்பெஷல் பெயர் இருக்காமே. ஆமா, இந்த ஆண்டு அவங்க நெருப்பு குதிரை ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த விழாவோட பேரு லோசர் விழா. மணிப்பூர்லயும் பிப்ரவரி 20 அன்னைக்கு சுராச்சந்த்பூர் மாவட்டத்துல 78வது சோமி தேசிய தினம் ரொம்ப விமர்சையா கொண்டாடப்பட்டிருக்கு. இந்தியாவுல இருக்கிற பலதரப்பட்ட கலாச்சாரங்களோட அழகே இதுதான். ஆமா, இவ்ளோ விஷயங்கள் பார்த்திருக்கோம். சோ வாட் இஸ் திஸ் ஆல் மீன்? எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நாம ஏஐல ஆரம்பிச்சு சரித்திரம், பொருளாதாரம், சர்வதேச அரசியல்னு ரொம்பவே ஆழமான பல விஷயங்களை அலசியிருக்கோம். இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாசத்துல நடந்த சில முக்கிய தினங்கள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகள் மூலமா நேயர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற அந்த பிக் பிக்சர் என்ன? ஒரு 3 முக்கியமான நிகழ்வுகளை நாம ஒன்றோட ஒன்று இணைத்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல பிப்ரவரி 18ஆம் தேதி. இது 1946ல நடந்த ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சியோட 80வது ஆண்டு விழா. கப்பற்படையில நடந்த போராட்டமா? ஆமா, இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட மோசமான உணவு மற்றும் இனப்பாகுபாட்டிற்கு எதிராக ஆரம்பிச்ச இந்த போராட்டம் 78 கப்பல்கள் 20,000 மாலுமிகள்னு பெருசா வெடிச்சுது. இந்து முஸ்லிம் ஒற்றுமையை காட்டி ஆங்கிலேய அதிகாரத்தையே உலுக்கிய வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் அது. இரண்டாவது என்ன நிகழ்வு? இரண்டாவதா பிப்ரவரி 21ஆம் தேதி அன்னைக்கு சர்வதேச தாய்மொழி தினம். 1952ல நடந்த வங்காள மொழி போராட்டத்தை நினைவுகூரும் நாள் இது. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன? பன்மொழி வழியிலான கல்வியில் இளைஞர்களின் குரல்கள். இது நம்ம மொழியோட முக்கியத்துவத்தை உணர்த்துது. மூன்றாவதா அதே பிப்ரவரி 21ஆம் தேதி உலக எறும்பு தின்னி தினமாகவும் அனுசரிக்கப்படுது. அதிகமா கடத்தப்படுற இந்த விலங்குகளை சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகத்திலிருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை இது ஏற்படுத்துது. அப்போ இந்த 3 விஷயமும் நமக்கு எதை உணர்த்துது? சுருக்கமா சொல்லணும்னா, அடிமைத்தனத்திற்கு எதிரான மனித உரிமைகள், நமது அடையாளமான தாய்மொழி, நமது உயிர் வாழ்வுக்கு ஆதாரமான இயற்கை,
இந்த மூன்றையும் நாம் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஆழமான கருத்தை தான் இந்த பிப்ரவரி மாசம் நமக்கு உணர்த்துது. மிகச் சிறப்பான ஆழமான ஒரு தொகுப்பு. இது எல்லாத்தையும் ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. இப்போ உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன் நேயரே. இன்னைக்கு நாம மொழி, வரலாறு, செயற்கை நுண்ணறிவுன்னு பல தளங்கள்ல பயணித்தோம். ஒரு புறம் டாடா ஏஐ பழிகள் மூலமா அதிநவீன தொழில்நுட்பத்தை உருவாக்குற நாம, மறுபுறம் அகராதிகள் மூலமா நம்மளோட பல்லாயிரமாண்ட பழமையான வேர்களை தேடிக்கிருக்கோம். ஆமா, ரெண்டுமே வேற வேற திசைகள் மாதிரி தோணும். நீங்க யோசிச்சு பாருங்க, தொழில்நுட்பம் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அந்த அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்தை எந்த மொழியில, எந்த பண்பாட்டின் அடிப்படையில நம்ம வழிநடத்த போறோம் அப்படிங்கறது தான் உண்மையான கேள்வி இல்லையா? நிச்சயமா. ஏஐக்கு நம்மளோட அறம், நம்மளோட கலாச்சாரம், இதையெல்லாம் நாம எப்படி சொல்லிக் கொடுக்க போறோம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட இன்னைக்கு நாம விடை பெறுவோம். அடுத்த முறை இன்னொரு ஆழமான அலசலில் சந்திக்கும் வரை தொடர்ந்து கேள்விகள் கேளுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள்.